தப்பு தான். நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்ம தெருவுலேயோ இல்லை நம்ம ஊர்லேயோ ஒரு பெண்களை வந்து நம்ம ஏதாவது பேசினா அதை சம்மந்தப்பட்டவங்க சொந்தக்காரங்களோ இல்லை காவல் நிலையமோ நடவடிக்கை எடுக்கும். ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிற நீங்கள் ஒரு நாகரிகெல்லாம் நம்ம பேசுகிறது தவறு தான். அது பொதுமக்களாக வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். அது யார் பேசினாலும் தவறு தான். அது வந்து ஒரு 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 எதிர்கட்சின்னு உங்களை ஒரு அந்தஸ்து மக்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நீங்கள் பேசுகிறது ஒரு அழகில்லை. ஏன்னா அது சாதாரண ஒரு மனுஷன் பேசினா தவறு தான். ஒரு இடத்துல இருக்கிறவங்க அவங்க எப்படி பேசணும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால் இது மிகப்பெரிய தவறு தான். இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். இது உதயநிதி ஸ்டாலின் வந்து திரிசாவை பேரை விட்டு உச்சரித்து தவறுதலாக பேசினாரா? நியாயமான கோரிக்கை தான். அதாவது வந்து ஒரு முதலமைச்சர் அவதூறாக அவரை வந்து பேசுறது ரொம்ப தப்பு. ஒரு முதலமைச்சருக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை தரணும். அவர் சின்ன ஊர்லேயோ வயசில் பெரியவரோ சின்னவரோ அது கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுறது, திரிசா கூட போகிற இவன் கூட போகிற இதெல்லாம் என்ன இது நியாயம் இல்லை. சொந்த பர்சனல் மேட்டரில் தலையிடக்கூடாது. இதோ அவங்க பையன் கூட வந்து எங்கள் அப்பா சொன்னால் நான் எங்கள் அப்பாவுக்கு நான் கூப்பிடுவேன் வருவார் சொல்கிறான். நீங்கள் பர்சனல் மேட்டர் எடுத்துன்னு வந்து அரசியலில் சேர்க்கக்கூடாது. உங்கள் குடும்பத்துலேருந்து எதனா ஒரு பேர் எடுக்கிறாரா? உதயநிதி பண்ணுறாரு, ஸ்டாலின் இப்படி பண்ணுறாரு எதுவும் சொல்லி அவர் தேவையில்லாத அவர் மேலே வந்து வீணாக பண்ணுறாங்க. ஆனால் தொடர்ந்து அவர் தான் சிஎம்ஏவே ஆவார். இதுமாரி பண்ண அவர் தான் சிஎம். தொடர்ந்து அவர் தான் சிஎம். டாக்டர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதேமாரி தான் இருக்கிறாரு. வாரி வழங்க வள்ளல்னு சொன்ன பேர் எடுத்து இவரும் எடுத்துட்டார். அதாவது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து விஜய் தான். அண்ணா விஜய், மாமா, அங்கிள் என்னத்துக்கு சொல்கிறாங்க? நல்லா பண்ணுறாருன்னு அவரை சொல்கிறாங்க. திடீர்னு வந்து இப்படி பண்ணல அப்படி பண்ணலாம் அதெல்லாம் தப்பு. நியாயமாக கோரிக்கை வச்சு அவரை கேட்கணும். அவங்க என்ன செய்யாத அநியாயமா? டிஎம்கில் ஒயின் ஷாப் அட்டை துட்டில் திருந்தாங்க, முட்டை குழந்தைங்களுக்கு போடுற முட்டையிலே திருந்தாங்க. இந்தமாரிலாம் அவங்க பண்ணாங்க. இது வந்து தலைவர் எதை கேட்கணுமோ அதை கரெக்டாக கேட்கணும். நீங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஃபேமிலியில் என்ன நடக்குது, உங்கள் ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்பா எப்படின்னு போய் அதை யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அதை அப்பாவை யோசிச்சுட்டு தாத்தாவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் தளபதி கிட்ட வாங்க. மட்டும் இல்லாமல் இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு பிரஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கைதை நான் ஒரு காமெடியாக பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்களுக்கு அப்படி தான் போலக்குது. அவங்க கிட்டத்தட்ட இந்த அதிமுக திமுக இல்லை இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை. சாதாரணமாக எடுத்துக்கினா ஒரு கைது ஆகுறதே ஒரு அசிங்கம் தானே. எதுக்கு ஆகலாம் தெரியுமா? நீங்கள் ஒரு மக்களுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இந்த இந்த இது வந்து கிடைக்கல, இதுக்கோசம் நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஏற்றக்கூடிய விஷயம். ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டு பேசிட்டு அரெஸ்டானா காமெடி தான் இது. இப்போ நம்மளுக்கோசம் சுதந்திர போராட்ட தியாகம் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை காமெடி சொல்ல முடியுமா? இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறான்னு மாணவர்கள்லாம் சொல்ல முடியுமா காமெடின்னு? அதெல்லாம் காமெடி இல்லை. இவர் போகிறது காமெடி தான். ஏன்னா இவருக்கு பேசுறது காமெடியான விஷயம்தான். இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருந்துகிட்ட முண்டங்களா. அவரது தாங்க ரீல்ஸ் ஆச்சு. நைட்டான 11 மணிக்கு மேல 1 மணிக்கு மேல ரீல்ஸ் பார்த்துனுக்குறாருல தடவி. அதனால அவருக்கு அதே ஞாபகத்துல இருக்கும் போல இருக்குது. ரீல்ஸ் இன்ஸ்டாலே தானே இருக்கிறாங்க. வாழ்க்கை அப்படிதான் நடந்துன்னு போயிடுது. இப்போ 5 வருஷமா அவங்க அதை தான் பண்ண போறாங்க நைட்ல. இப்போ அதே தான் பண்ணது. ஆமா, அதனால அவங்க என்ன பண்றாங்க, அதை இதை பேஸ் பண்ணின்னு போயினுக்குறாங்க. அதே ஞாபகத்துல இருப்பாங்க போல இருக்குது. நைட் ஆனா தடவினுக்குறாருல இன்ஸ்டால, அதை இப்படி போட்டு தள்ளுறாரு போல. ஆனால் எந்த ஒரு ஆட்சியும் செஞ்சது இல்லை. ஏன்னா எல்லாரும் வந்து அதில் தான் வருமானம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தளபதி அதெல்லாம் எதிர்பார்க்காம எல்லாம் டாஸ்மாக்ல மூடணுன்ட்டு குறிக்கோளாக இருந்து மூடினாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு முதலமைச்சரை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறாரு. நீ என்ன யோகிமா? நீ கொஞ்சம் சுற்றிட்டு இருந்த எத்தனை பேரை நீ பதம் பார்த்துருப்ப? உங்கள் அப்பா பதம் பார்த்துருக்குறா, அவங்க தாத்தா பதம் பார்த்துருக்கேன். நீங்கனாவோ கரெக்டாக இருக்கிற மாதிரி அடுத்தவங்களை சொல்ல வரீங்களே. அவங்க அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆமாம், தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதனால பண்ணதான் செய்வாங்க. அது மாதிரி இன்னொருத்தம் பண்ணால் நீங்கள் விட்டுருவீங்களா? உங்கள் ஆட்சியில் பண்ணிடுவீங்களா? உங்கள் அப்பாவை தரக்குறைவாக பேசினா விட்டுருவீங்களா? தரக்குறைவாக பேசினா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அரெஸ்ட் பண்ணுறது அது சரிதான்.